ஒரு கோடி செலவழிச்சு கல்யாணம் நெட்டு வச்சப்ப ஒரு கோடி நீ பார்த்த ஒரு கோடி நம்ம இந்த ஒரு கோடி லெவலுக்கு எல்லாம் போக வேண்டாம். ஹரிபாஸ்கரோட சம்பளம் 4 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு சில பேர் யூடியூப்ல போஸ்ட் பண்றாங்க. பட் அதை பத்தி நம்ம சரியா கேர் பண்ணிக்கலன்னு வச்சுங்களேன். ஆனா இது என்னன்னா பர்சனல் நிறைய பேர் வந்துட்டு ஓ ஹரிபாஸ்கர் 4 லட்சம் சம்பாதிக்கிறான், ஹரிபாஸ்கர் 5 லட்சம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு என்கிட்ட வந்துட்டு நீ ஒழுங்கா நீ டாக்ஸ் கட்டுறியா இல்ல ஒழுங்கா நீ வந்துட்டு கணக்கு காட்டிட்டு இருக்கியான்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க இது இந்த மாதிரி லெவலுக்கு நம்ம இது போவோம். யூடியூப்ல நிறைய பேருக்கு நல்லா பயங்கரமா சம்பாதிப்போம் அப்படிங்கிற மாதிரி கியூரியாசிட்டி நிறைய பேருக்கு இருக்கு. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் வாங்க கூட இருங்க பழங்குவங்களான்னு தெரிய போகுது. சோ இதனால எனக்கு காசு அதிகமா வந்தாலும் அதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு கிடையாது. காசு நல்லா வரலனாலும் அதை நினைச்சா கவலைப்பட போறதும் கிடையாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே காசு ஒரு மயிருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு ஒரு டூல் தான் காசே தவிர வாழ்க்கை காசு இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ இன்ஃபுளுன்ஸே இல்லாத இந்த சாதாரண ஆளை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது நீங்க தான். சோ உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க. ஏன்னா உங்களால தான் வண்டியை ஓடிட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி தான் லைஃப் ஸ்டைலோ அப்படின்னு வர சில வீடியோஸ்க்குலாம் எதுக்குன்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கோடிப்பு